ஹாஜி முகமது யூசுப் நர்சிஸ் குழுவையில 4 பேர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 400 பேருக்கு மேல வந்துட்டாங்க. ஒரு இடத்துல 3 பெரியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீட்டு வாசல்ல ஏசாயம் கேட்டு போறாங்க, தர்மம் கேட்டு போறாங்க. அப்ப இந்த தர்மம் கேட்டு போகையில வீட்டுல இருந்தா அப்பா அம்மாட்ட அந்த பையன் நம்ம வீட்டுல வாசல்ல 3 பெரியோர்கள் மகன்கள் நம்மகிட்ட ஏசாயம் கேட்டு வர்றாங்கப்பா, இவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கன்னா, அப்பா என்ன சொல்றாருன்னா, அந்த 3 சீடர்களையும் உள்ள கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பையன் வாங்க எங்க வீட்டு உள்ளக்க உங்களை எங்க அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அதுக்கு உடனே அந்த 3 சீடர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 3 பேரும் வரமாட்டோம், ஒருவரை கூப்பிட்டா மட்டும்தான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இவ யார கூப்பிடலாட்டா அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. கடைசியில பார்த்தா அப்பா யார கூப்பிடலாங்க, இல்ல செல்வத்தை கூப்பிடலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் அம்மா சொல்றாங்க அறிவை கூப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. மகன் சொல்றான் நம்ம கல்வியைத்தான் கூப்பிடணும் அப்படிங்கிறான். சரி, இன்னும் 3 பேருமே ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க கூப்பிட்டு. ஃபர்ஸ்ட் 3 பேரையும் கூப்பிட்டு வரல இல்ல, உடனே பையன் சொன்னா கல்வி நீங்க உள்ள வாங்க அப்படின்றதோட இந்த அறிவும் உள்ள போயிட்டாரு, அந்த செல்வமும் உள்ள போயிட்டாரு. உடனே அவங்க அப்பா கேக்குறாரு, நீங்க ஒரு தடவை மட்டும் தானே கூப்பிடணும்னு சொன்னீங்க, நீங்க என்ன இப்படி 3 பேரும் சேர்ந்தாக்க வந்துட்டீங்க, என்ன காரணம் அப்படின்னு. ஒரு பிள்ளைக்கு கல்வி இருந்தால் அறிவும் வளரும், செல்வமும் வரும். கண்டிப்பா படிப்பறிவும் வேணும், பகுத்தறிவும் வேணும். ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க, நான் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. படிச்சது மட்டும் பத்தாது, பகுத்தறிவு இருந்தா தான் இந்த நாட்டிலே இந்த சமுதாயத்திலேயே வாழ முடியும் என்பது எடுத்துக்காட்டா உள்ளது. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.